ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டைக்கோஸ் சாதம் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் அது. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் சூடாயிடுச்சு. இதில் நான் ஒரு 5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு அரை டீஸ்பூன் கடுகு பொரியுது. 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போ இதில் நான் 3 பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கிறேன், அதை சேர்க்குறேன். கூடவே ஒரு 1/4 கப் பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம். இந்த வெங்காயம் இப்போ லேசாக நிறம் மாறி இருக்குது. ரொம்ப வதக்கிட வேண்டாம், கொஞ்சம் பாதி அளவு வதங்கினா போதும். இது நல்லா வதங்கி வர இந்த சமயத்தில் பாருங்கள், நான் 1/4 கிலோ முட்டைக்கோஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்குவோம். இப்போ இது வந்து ஒரு மிதமான அளவு தீயில இப்படியே நல்லா வதங்கட்டும். இதில் எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு. முட்டைக்கோஸ் வந்து எப்போதுமே ரொம்ப வேக வச்சிடக்கூடாதுங்க. கொஞ்சம் அந்த க்ரன்ச்சி டெக்ஸ்சர், அந்த நறுக்குன்னு இருந்தால் தான் நமக்கு சாதத்தில் அது கடிப்பட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். கூடவே ஒரு 1/4 கப் திருவின தேங்காய் சேர்க்குறேன். இதை வந்து ஒரு குறைந்த அளவு தீயிலேயே இன்னும் ஒரு 4 நிமிஷம் நல்லா இப்படியே இருக்கட்டும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், இதுலேயே இது நல்லா வதங்கி வந்துடும். இதை நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இது இந்த மாதிரி கடைசியாக நம்ம சேர்த்தோன்னா அந்த சாதத்தில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயிலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இங்கே வந்து நான் 1 கப் அரிசி எடுத்து இதை நல்லா வடித்து வச்சுருக்கிறேன். பாருங்க, கொட்டி ஆற விட்டுருக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து நார்மல் ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸும் எடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்கும் இந்த சாதத்துக்கு. இப்போ இது மேலே ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் விட்டு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கிளறி விட்டு வச்சோன்னா நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது சாதம் வந்து நல்லா உதிராக இருக்கும். இப்போ இது இப்படியே ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டைக்கோஸ் ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா மேலும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு. அந்த க்ரன்ச்சி டெக்ஸ்சர் மாறலை, ஆனாலும் வெந்திருக்கு. முட்டைக்கோஸ் நல்லா வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வந்து வடித்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தை சேர்த்து நம்ம கிளற வேண்டியது தான். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். இப்போ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இதை இன்னொரு முறை நல்லா கலந்துட்டு இதை நம்ம பரிமாற வேண்டியது தான். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உருளைக்கிழங்கு சிப்ஸ் நல்லாயிருக்கும், வெண்டைக்காய் வறுவல், இது எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். இது கூட உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணலை, ஆனால் வந்து இது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும். இந்த முட்டைக்கோஸ் சாதமே இன்னும் 4 விதமாக பண்ணலாம். இது ஒரு விதம் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கிறது. சாதம் நல்லா வேக வச்சுருந்தோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அதை ரெடி பண்ணிடலாம். இது மேலே கொஞ்சம் வெங்காயத்தாள் இருந்து தூவுனீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எளிமையாக பண்ணிடக்கூடிய இந்த கேபேஜ் ரைஸ் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக தெரியணுன்னா கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.